திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் நல்லதையே நினைத்து நல்லதையே கூறி நல்லதையே செய்வீர்களேயானால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நலமாயே கிடைக்கும், நல்லதே நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப் பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருள் பெருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறை தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பெற்றது. திருத்தலம் திருமறைக்காடு. ஏழாம் திருமுறை 71வது பதிகம், 71 பதிகம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு நாகை காரோணம் பணிந்து பல தலங்களையும் வணங்கிக் கொண்டு திருமறைக்காடு அணைந்து திருநாவுக்கரசரும் திரு ஞானசம்பந்த பெருமானும் திறக்கவும் அடைக்கவும் திறக்கவும் அடைக்கவும் பாடிய திருவாயிலை அடைந்து நாயன்மார்களை எல்லாம் நினைந்து இறைஞ்சி வணங்கி மறைகள் பூசித்த மறைக்காட்டு பெருமானை பணிந்து பாடி அருளியது இந்த பதிகம். சிவபெருமானுக்கு இடமாக நிற்கக்கூடிய சிறப்பினை வியந்து அருளி செய்தது இந்த பதிகம். இந்த பதிகள் யாழை பழித்தன்ன மொழி மங்கை ஒரு பங்கன் என்று பாடுகிறார். முதல் பாடலே இல்லை, 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். அங்கங்களும் மறை 4உடன் விரித்தான் இடம் அறிந்தோம், தெங்கங்களும் நெடும் பெண்ணையும் பழம் வீழ் மணல் படப்பை சங்கங்களும் இலங்கி இப்பியும் வலம்புரிகளும் இடறி வங்கங்களும் உயர் பூம்பொடு வணங்கும் மறைக்காடே என்று பாடுகிறார். வேதங்கள் எத்தனை? 4 வேதங்கள், 4 மறை இருக்கு. அஜில் சாமி அதிர்வினம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். அவற்றுடைய அங்கங்கள் 6 அங்கங்கள். ஆக வேதம் 4னையும் 6 அங்கங்களையும் விரித்தவன் 6 நம்பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்ட இறைவனுடைய இடத்தை நாம் அறிந்தோம் என்கிறார் சுந்தரர். அது எது என்றால், தென்னை மரங்களும் நீண்ட பனை மரங்களும், தெங்கம் என்றால் தென்னை, தெங்கங்களும் நெடும் பெண்ணையும் நீண்ட பனை மரங்களும் தத்தம் பழங்கள் விழ நிற்க, தெங்கம்பரம் விழ பழம்பரம் விழுகின்ற மணலை உடைய தோட்டத்தில் சங்குகளும் விளங்குகின்ற இப்பிகளும், அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, வலம்புரி சங்குகளும் அவைகளால் எரியப்பட மரக்கலங்களும் உயர்ந்த பாய்மரங்களாகிய கூப்பிய கைகளுடன் வந்து வணங்குகின்ற திருமறைக்காடே என்று யாம் அறிந்தோம் என்கிறார். 4 உடனே இப்போ வேதங்கள் 4, 6 அங்கங்கள். தெங்கங்கள் என்பது என்பது விகுதி புணர்ச்சிக்கம் வந்த சாரி. தெங்கங்களும் நெடும் பெண்ணையும் பழம் வீடு
என்று சொல்கிறார். ஆக ஒரு தற்குறிப்பேற்றதோடு வந்து குறிப்பு உருவகம் இது. திருச்சிற்றம்பலம். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். அங்கங்களும் மறை 4 உடல் விரித்தான் இடம் அறிந்தோ தெங்கங்களும் நெடும் பெண்ணையும் பழம்வீழ் மணல் படப்பை சங்கங்களும் இலங்கு இப்பியும் வலம்புரிகளும் இடறி வங்கங்களும் உயர் கூம்பொடு வணங்கும் மறைக்காடே. கூம்பு என்ன வாய்மரங்கள், வாய்மரம் அது எப்படி வணங்குதான்? குப்பிய கைகளோடு வணங்குகிறார். அப்படிப்பட்ட திருமறைக்காடு என்கிறார். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். ஆஹா. அங்கங்களும் மறை 4 உடன் விரித்தான் இடம் அறிந்தோம் தெங்கங்களும் நெடும் பெண்ணையும் பழம்பீழ் மணல் படப்பை சங்கங்களும் இலங்கு இப்பியும் வலம்புரிகளும் இடறி வங்கங்களும் உயர் கூம்பொடு வணங்கும் திருமறைக்காடே. வாருங்கள் மெய்யடியார் பெருமக்களே, நாம் திருமறைக்காடு செல்வோம். அங்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய இந்த பதிகத்தை முழுமையாக நாமும் பாடி பிறக்கரிய பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் வெறுவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகச் சிறகே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம்பிரியாயே போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை.